உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி, சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. இது ஒரு ஆண் ஜாதகம். 18/5/1997 5:22 AM சென்னை. இது ஒரு ஆண் ஜாதகம். இப்போ வயசு பார்த்தீங்கன்னா 28 வயசு நடக்குது. லக்கணம் பார்த்தீங்கன்னா மேச லக்கணம். லக்கணத்தில் புதன், 2ல் சூரியன் சுக்கிரன், 5ல் செவ்வாய், 6ல் சந்திரன் ராகு, 10ல் குரு, 12ல் சனி கேது. இது ராசி கட்டம். நவாம்ச கட்டம் பார்த்தீங்கன்னா தனுசு லக்கணம். லக்கணத்துக்கு 2ல் ராகு, சனி, சூரியன். லக்கணத்துக்கு 5ல் சந்திரன், 6ல் சுக்கிரன், 7ல் புதன், 8ல் கேது, 10ல் குரு, 12ல் செவ்வாய். இது நவம்ச கட்டம். இப்போ நடக்கக்கூடிய திசை வந்து பார்த்தீங்கன்னா ராகு திசையில் சுக்கிரன் புத்தி. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ராகு திசை சுக்கிரன் புத்தி கால பகையான திசை பற்றி நாங்கள் இதை ஒவ்வொரு திசையிலையும் ஒவ்வொரு புத்தி நடக்கும்போது இது கால பகையான திசை. காலத்துக்கும் அது தீராத பிரச்சனையை கொடுக்கும்னு சொல்லக்கூடியது. இப்போ ராகு பக்கம் இல்லை. ராகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்கணத்துக்கு 6ல் உட்காந்துக்கிறாரு. அவர் சூரியன் காலு. சூரியன் போய் லக்கணத்துக்கு 2ல் சூரியன் காலில். இப்போ ராகுக்கு திரிகோணத்தில் சூரியன் நிற்கிறாருன்னு எடுத்தோம். இப்போ ராகு சூரியன் ஒரே டிகிரியில் இருக்குது. ராகும் சூரியனும் ஒரே டிகிரியில் ஒரே வீட்டில் இருக்கிறது தான் எங்களுடைய நாடுகளை விதி. இப்போ ராகு என்பது விஷம், சூரியன் என்பது பால். இப்படி வந்து சேரலாமா? அப்படி சேர்ந்தால் சூரியன் தன் பலனை இழந்துருவார். இப்போ சூரியன் 2ஆம் பாவத்தில் இருக்கிறார் இல்லையா, குடும்பம் அமையறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க அவங்க. கல்யாணம் பண்ணி குடும்பம் அமைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அடுத்தது உங்களுக்கு ராகுக்கு திரிகோணத்தில் தான் சுக்கிரனுங்கிறார். 2 7ஆம் அதிபதி. திருமண வாழ்க்கை ஏதோ பால்ட் ஆகும், ஒரு மாறுபட்டு ஒரு பிரச்சனையாகும். ஏதோ ஒரு பால்ட்டை தான் கல்யாணம் பண்ண முடியும். சாதாரணமாக கல்யாணம் பண்ண முடியாதுங்க. திருமண வாழ்க்கை கொஞ்சம் இது கொஞ்சம் பிரச்சனை உள்ள ஜாதகம். ஏன்னா 2 7ஆம் அதிபதி சுக்கிரனையும் ராகு தொற்றுச்சு. 2ஆம் பாவத்தை இன்னொன்று நான் உங்கள் பொதுவாகவே உலகத்தில் உள்ள அத்தனை ஜோதிடர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஜோதிட கற்றுக்கணும்னு சொல்கிறது என்னன்னா, ஒரு பாவத்தில் என்ன கிரகம் இருக்குது அந்த பாவத்தினுடைய ஆதிபத்தியத்தை எடுத்துக்கும். இப்போ சூரியன் 2ல் இருக்குது. இந்த லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி எடுக்காதீங்க. சூரியன் 2ல் தான் 2ஆம் அதிபதி தான் சூரியன். சுக்கிரனும் 2ல் இருக்குது. 2 பேருமே 2ஆம் பாவத்தை ஏற்பாங்க. அது நல்லா இருக்குமா இல்லை கெட்டு போயிருமாங்கிறது தான் ஜோசிகாருடைய ஆராய்ச்சி. அப்போ 2ல் சூரியனும் சுக்கிரனும் இருப்பது நன்மைதான். ஆனாலும் அதுக்கு திரிகோணத்தில் ராகு இருக்கக்கூடாது. ராகு இருந்தால் 2ஆம் பாவத்தை கெடுத்துடும். திருமணம் குடும்ப வாழ்க்கையை அந்த ஜாதகம் பாதிப்படைவார். இதுதான் அந்த ஜாதகனுடைய கர்ம பலன். நீங்கள் ராகு வந்து உங்களுக்கு சூரியன் சுக்கிரனுக்கு திரிகோணத்தில் இருக்கக்கூடாதுங்க. 6 8ல் இருக்கக்கூடாது. தன் பாவத்தை தீமையை செய்திருவார் ராகு. அப்போ இந்த ஜாதகனுக்கு திருமணம் குடும்ப வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் சிம்பிளாக எடுத்து பண்ண முடியாது. அலைஞ்சி கஷ்டப்பட்டு இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாதிப்பை கொடுக்கும். சரி, இது திருமண வாழ்க்கையில். சரி, அப்போ தொழில் ஸ்தானத்தை பார்க்கலாம். எங்கள் சுகர்நாடியில் வந்து பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு 10ஆம் பாவத்தை உச்சம் பெறக்கூடிய கிரகம் செவ்வாய். அந்த செவ்வாய் போய் உங்களுக்கு லக்கணத்துக்கு 5ஆம் பாவத்தில் உட்காந்துக்கிறார். அவர் யாருடைய நட்சத்திரத்தில் உட்காந்துக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்துக்கிறார். அப்போ அந்த செவ்வாய் பலம் பெறுதா? ராகு சுக்கிரன் பலனை இழந்துட்டார். இப்போ 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் செவ்வாயும் பலனை இழக்கிறார். 10ஆம் பாவத்தில் ஒரு நீச கிரகம். பொதுவாகவே 10ல் ஒரு நீச கிரகம் இருக்கக்கூடாது. பொதுவாக 10ல் குரு இருக்கக்கூடாதுங்க. 10ல் குரு இருக்கிற இடம் கெட்டு போயிடும். குரு இருக்கிற இடத்த அந்த இடத்த கெடுத்துருவார். குரு பார்க்குற இடத்த சிறப்பு செய்வார். குரு 10ல் இருந்தால் 10ஆம் பாவத்தை கெடுத்துருவார். குரு 10ல் இருந்தால் பல தொழில் ஒரு தொழில பல இடத்துக்கு தேடி சென்று போயிடுவார். 10ஆம் பாவம் கெட்டுருவார். சரி, அப்படியே முழுக்க குரு கெடுத்துருவாரா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கெடுக்கிறதுக்கான 50% கெடுப்பார், 50% கெடுக்க மாட்டார். ஏன்னா குருவும் சனியும் பரிவர்த்தனை. அப்போ 10ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை பெறார். அப்போ 12 10ஆம் பாவத்தோட்ட என்ன பண்ணணும்? அந்த ஜாதகன் வெளியூர் வெளிநாடு வெளி தேசங்கள் தொழிலுக்கு போயிடணும்.
அவர் மாறுபட்டமான தொழிலை தான் செய்யணும். அப்போ இவர் ஏற்கு மாறான தொழில் கூட செய்வார், சட்டத்துக்கு புறம்பான தொழில் கூட செய்வார். ஏன்னா 10ஆம் பாவமும் 12 தொடர்பு கொள்ளக்கூடாது. 10 12 தொடர்பு கொண்டால் தொழில் பாதிப்படையும். பல ஊர் பல இடத்துல தொழிலை தேடித்தான் செய்யணுவார், தேடிக்கிட்டே இருப்பார். தொழிலுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான இந்த ஜாதகத்தை கொடுக்காது. தொழில் தேடிக்கொண்டே இருப்பார். தொழிலில் மாற்றங்கள் பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொண்டே தான் இருக்கும்னு எங்கள் சுகநாடியில் சொல்லிருச்சிங்க. இந்த ஜாதகனுடைய நிலைப்பாடு இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாங்க 10ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் இருக்குதுன்னா அது 10ஆம் பாவத்துக்கு 6 8 கிரகம் இருக்கக்கூடாது. இப்போ குரு 10 இருக்கிறாரு, அதுக்கு 8 போய் சுக்கிரன் உட்காந்துக்கிறாரு, செவ்வாய் உட்காந்துக்கிறாரு. செவ்வாய் வந்து உட்காந்தது சுக்கிரங்கால், இந்த குரு உட்காந்தது சூரியங்கால். அப்போ சுக்கிரனும் சூரியனும் பகை இல்லைங்களா? பகை. அடுத்தது சனி பகவான் உட்காந்துக்கிறாருல, அவர் என்ன கால்னு பாருங்க. அந்த சனி பகவான் உட்காந்த நட்சத்திராதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன்கால். அப்போ இங்கே சுக்கிரனுக்கு செவ்வாய் உட்காந்து சுக்கிரன் இல்லைங்களா, அது நட்பு கிரகம் தான். இருந்தாலும் இங்கே கேது இருப்பதனால் இந்த ஜாதகனுக்கு தொழில் 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் செவ்வாய் அடிபட்டு விட்டதனால் இந்த ஜாதகம் ஒரு சிறப்பான தொழில் செய்யறதுக்கு தேடிக்கொண்டே இருப்பார், கஷ்டப்பட்டே இருப்பார். நிறைய தொழில் உட்கார்றதுக்கு ஒரு டைமிங் தடைப்பட்டு கொண்டு இருக்குதுன்னு சொல்லுதுங்க. திருமணமும் போராட்டம், தொழிலும் போராட்டம் இந்த ஜாதகனுக்குன்னு சொல்லி எங்க சுகநாடியில் ஆய்வு இதுதாங்க வருதுன்னு சொல்றீங்களோம். நீங்க அப்புறமேல ஆய்வு பண்ணுங்க, அந்த ஜாதகத்தை பற்றி அவரை பற்றி கேட்டு தெரியலாம். இது தடை தாமத திருமணம் தொழில் என்று சொல்லுதுங்க. எங்க சுகநாடியில் இதுதான் சொல்றோம். இந்த சுகநாடியினுடைய தடை அப்படிதான் இருக்குதுன்னு எங்க சுகநாடி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் அதை ஆராய்ச்சி பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.